ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விளாக் தாங்க. இப்போ லீவுக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்தாச்சு. தம்பி பையன் கோகுலகிருஷ்ணன் தூக்கி வச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காரு. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையே பார்த்துட்ருக்காரு. சென்னைக்கு வந்தாச்சு. அதனால தான் 5 டேஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. விஜயகுமார் 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 இங்கே பாரு, அந்த தலைக்கரை எடுமா. இங்கே பாருங்க பாரு, விஜயகுமார் அந்த தாத்தா. நைனா கோகுலகிருஷ்ணர் இருப்பாங்க, ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். சிறுவாபுரி போகணுன்னு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஸோ சென்னைக்கு வந்திருக்கேன். நான் அக்கா வீட்டுக்காரு, அக்கா பொண்ணு, மருமக பிள்ளை, அவங்க குழந்தை எல்லாம் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை செஞ்சோம். தேங்காயெல்லாம், அந்த கலச தேங்காயெல்லாம் இருந்துச்சு. தேங்காய் எப்போவுமே வீணாகக்கூடாது, அழுகக்கூடாது. அதனால் ஓகே, இந்த தேங்காயெல்லாம் நம்ம ஊருக்கு போய்ட்டு வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இப்போ வந்து தேங்காய் பர்ஃபி செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேங்காய் துருவியும் செய்யலாம், நம்ம சீவியும் செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியிலே போட்டு அரைச்சிடலான்னு என்கிட்ட இருக்க மிக்சிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்து வச்சிட்ருக்கேன் எல்லாத்தையும். எப்போவுமே நம்ம பூஜை செய்கிற தேங்காய்னு இல்லை, நார்மலாகவே தேங்காய் இருக்குதுன்னா வீணாக்காமல் நம்ம கொஞ்சம் சின்ன மிக்சி ஜாரோட போட்டு நம்ம பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் தெய்வத்துக்கு வச்சு வணங்கின தேங்காய் இல்லையா, ஸோ அதுவும் வீணாகாமல் இருக்கும். ஸோ இப்போ சென்னைக்கு போகிறதுனால இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ரிலேஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை கோடம்பாக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ வந்து ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே சரியாக போயிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம மிக்சிலையும் அரைக்கலாம், துருவியும் செய்யலாம். இந்த மாதிரி இருக்கணும், உதிரி உதிரியாக இருந்தால் போதும். இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் இப்போ நல்லா நைஸாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து இந்த டைம்லேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது வந்து நம்ம தவாவில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த தேங்காவை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல நறுமணமாக இருக்கும், நல்லா நெய் வாசம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அந்த தண்ணிலாம் லைட்டாக உள்ள அந்த தண்ணியில் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர். நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் போட்டு நல்லா ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு கொதிக்க விட்டு ஒரு கம்பிப்பதம் வந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க தேங்காவும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் சுத்தமாக இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக அந்த ஈரப்பதம் போகணும். அப்போ தான் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கெட்டு போகாது, ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் வந்து நல்லா சுத்தமாக போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு, அந்த ஈரெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் நெய் தடவி நான் அது பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபியை வந்து அதில் போட்டுக்கிறேன். நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இப்போ வெயில் இல்லையா, இலகுனா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் மார்னிங் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போனேன் பாக்ஸில் போட்டு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும். ஸ்வீட் ரொம்ப சாப்பிட மாட்டோம். அங்கன்னா பார்த்திங்கன்னா அக்கா வீடு, தங்கை வீடு, சித்தி வீடு, அப்புறம் அத்தை எல்லாமே இருக்காங்க. ஸோ ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன். தம்பி குழந்த அங்கே இருக்குது. கலர்ஸ் நேம் எல்லாம் சொல்லிட்டு விளையாட்டி இருந்தால் அவளையும் வீடியோ எடுத்திருக்கேன். நீ கேள்டா. யாருக்கு பர்த்டே? நைனாக்கு நைனாக்கு குடு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அக்கா எல்லாம் வந்து பெரியபாளையம் கோயிலுக்கு வந்திருக்கோம். பெரியபாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் சிறுவாபுரிக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு நல்ல ஓரளவு கூட்டம் இல்லை. சண்டே தான் வந்தோம், பிரதோஷம் இல்லையா, அன்றைக்கி தான் வந்தோம். பூ வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயில்கிட்ட வந்துட்டோங்க. நல்லா ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. அக்கா பொண்ணு மருமக பிள்ளை மாமா அவங்க பையன் அவங்களுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு மீதி எண்ணெய் அங்கே பெரிய விளக்கு வச்சுருக்காங்க, அதிலேயே ஊற்றிட்டு சரியான வெயிலுங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், வேர்த்து இருக்குது. நாங்கள் போகும்போது மணி 3:30. ஆட்டோவில் தான் இங்கேருந்தே வந்து போனோம். அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு அங்கேருந்து சிறுவாபுரி கிளம்புனோம். சிவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. சூலத்தில் வந்து எலுமிச்சை பழம் சொருவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே நம்ம எந்த ஒரு அம்மன் கோயிலுக்கு போனாலும் சூலத்தில் எலுமிச்சை பழம் நம்ம தலையை வந்து 3 தடவை சுற்றி செருகிட்டு வரணும். நமக்கு இருக்க திருஷ்டிகள் கெட்ட இது ஏதாவது இருந்தாலும் நீங்கிடும் சொல்லுவாங்க. தொட்டில் கட்டியிருக்காங்க பாருங்கள் மரத்தில். பெரிய பாளையம் இது, அங்கேயே சின்ன லிங்கமும் இருந்துச்சு. நான் சின்ன வயசில் போனது கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆயிடுச்சு பெரிய பாளையம் போயிட்டு. இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து போனேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி கோயிலுக்கு வந்தோம். உண்மையிலே நல்ல ஒரு தரிசனம், அபிஷேகம் நடந்துருந்தது சாமிக்கு. மனசுக்கு நிறைவான ஒரு பூஜைன்னே சொல்லலாம். அபிஷேகமும் பார்த்துட்டு முருகருக்கு வந்து நான் அர்ச்சனைலாம் பண்ணல, மாலை வாங்கி சாத்திட்டு வந்தேன். ஏன்னா அம்மா வீட்டில் இருக்கிறதுனால தேங்காய் வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாலை வாங்கி சாத்தினேன். பாருங்கள் கோபுரம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து சிறுவாபுரிக்கே வரேன். இது வரைக்கும் நான் சிறுவாபுரிக்கு வந்ததில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே வெளியே வந்து பார்த்திங்கன்னா முருகர் ஸ்டாச்சுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கா பொண்ணு மருமக பிள்ளையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் எதுவும் வாங்கலை, வேல் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் வேல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பித்தளையில் இல்லை, கோட்டிங் போட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 4 அடியில் கொஞ்சம் வெளுத்துரும், இல்லை ஒரு மாதிரி ஆகிடும்ன்றதுனால நான் வாங்கலை. முருகர் வள்ளி தெய்வானை சிலை பாருங்கள், உண்மையிலே பார்க்க கண்கோடி வேணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சிலையுமே ரொம்ப நுட்பமாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன், அக்கா பிள்ளைங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு பொங்கலுக்கு போனேன். கூட அவங்க கூடயே போயிட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய தம்பி பிள்ளைங்க அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அம்மாவோட தம்பி பசங்களோட குழந்தைங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் பார்க்குறதுக்காக அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களே வீடியோ எடுத்தேன், எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் குட்டீஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 டேஸுமே ஒரு ஜாலியாக தான் போச்சு. இது வந்து என் சின்ன தம்பி பொண்ணு தேஜு. நான் இவளுடைய பர்த்டே, சீமந்தம் எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள். எதுவும் அழகாக பேசலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய். வாழ்க வளமுடன். இந்த